ஒரே நாளில் இத்தனை நல்ல செய்திகளா? ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்த அமெரிக்காவும் பொலந்து கட்டும் ஈரானிய இராணுவத்தினரும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை உத்தியோகபூர்வமாக இழுத்து மூடிய ஈரானிய கடற்படையினரும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பாக புதிய முன்மொழிவு ஒன்றை முன்வைத்திருக்கக்கூடிய ஓமானிய அடிமைகளும் ஈரானிய தலைமைகளின் பதிலடிகளும் முதுகில் குத்திய ஓமானை பொலந்து கட்டும் ஈரானிய இராணுவத்தினரும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓமானின் மிக முக்கியமான மிகப்பெரிய இராணுவ தளமும் கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா என அனைத்து அடிமைகளையும் பொலந்து கட்டுவதற்கான அனுமதியை வழங்கியிருக்கக்கூடிய ஈரானிய உச்ச தலைவரும் கன்னிவெடிகளை அதிரடியாக களமிறக்கியிருக்கக்கூடிய ஈரானிய கடற்படையினரும் பற்றி எரியும் எண்ணெய் கப்பல்களும் ஒட்டுமொத்த காசாவையும் தரைமட்டமாக்க வேண்டும். பலஸ்தீனிய பெண்கள், பலஸ்தீனிய குழந்தைகள் இஸ்ரேலிய நிலத்தில் வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள். அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலுக்கு பின்பு காசாவை முழுமையாக அழித்திருக்க வேண்டும். தற்போதும் நேரம் தாழ்த்தாமல் ஒட்டுமொத்த காசாவையும் முழுமையாக அழித்து விட வேண்டும். பலஸ்தீனியர்களுக்கான உணவையும் மருந்தையும் முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும். அவர்கள் பட்டினியால் சாக வேண்டும். காசாவில் இருக்கக்கூடிய நாசிக்களை முழுமையாக அழித்து விட வேண்டும். காசாவின் களத்திலே ஹமாஸை முழுமை அளிப்பதற்கு அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். இதற்காக காசாவில் அணுகுண்டு வீசினாலும் பரவாயில்லை. தெற்கு லெபனான் பிரதேசத்தை முழுமையாக தரைமட்டமாக்கி இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். ஈரானையும் அதனுடைய அச்சுக்களையும் முழுமையாக அழிக்க வேண்டும். ஈரானிய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்களை படுகொலை செய்ய வேண்டும். ஈரானிய உச்ச தலைவரின் படுகொலையை நாங்கள் கொண்டாட வேண்டும். காசாவையும் லெபனானையும் ஈரானையும் அழித்து தரைமட்டமாக்கி விட வேண்டும் என கடந்த காலங்களில் வெளிப்படையான கருத்துக்களை வெளியிட்டு அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாம் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருந்ததாகவும் சுவாசிப்பதற்கு கடினமான நிலைமை ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் வைத்தியசாலையிலேயே அவர் உயிரிழந்திருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாம் கூறியிருக்கக்கூடிய பல கருத்துக்களை என்னுடைய காணொளிகளில் குறிப்பிட்டுள்ளேன். அமெரிக்காவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய மிக முக்கியமான புள்ளியாக திகழக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் மிக முக்கியமான புள்ளியாக இருக்கக்கூடிய செனட்டராகவே லின்சே கிரஹாம் இருக்கின்றார். அமெரிக்க ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுக்கும் இடையிலே மிக முக்கியமான பாலமாகவும் அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாம் செயற்பட்டுள்ளார். கடந்த வருடம் ஈரானுக்கு எதிராக 12 நாள் போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணியாகவும் இவர் தான் இருந்துள்ளார். காசாவிலே பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படக்கூடிய அனைத்து கொடூரங்களையும் வரவேற்கக்கூடிய மிக முக்கியமான நபராகவும் இவர் திகழ்ந்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போரை விரிவாக்க வேண்டும். இந்த இறுதிப் போரிலே நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்றும் வெளிப்படையாக அறிவித்துள்ளார். இருப்பினும் ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சயமாக மரணத்தை சுவைத்தே தீரும். இப்படியான நிலைமையிலேயே அவர் இன்றைய தினம் மாரடைப்பினால் உயிரிழந்துள்ளார். மேலும் இந்த செய்தியை காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனியர்களும் லெபனானியர்களும் ஈரானிய மக்களும் கொண்டாடி வருகின்றார்கள். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாமின் உயிரிழப்பை கொண்டாடி வருகின்றார்கள். அதே நேரம் டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சர்களான பென்குவிரும் ஸ்மட்ரிச்சும் இன்னும் ஏனைய ஜியோனிச தலைவர்களும் லின்சே கிரஹாமினுடைய இழப்பினால் சோகமடைந்துள்ளார்கள். ஏற்கனவே ஈரானியர்கள் என்னை படுகொலை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளார்கள், ஈரானியர்கள் என்னை படுகொலை செய்து விடுவார்கள் என டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆன்மா புலம்பித்திருக்கின்றது. இப்படியான நிலைமையில் லின்சே கிரஹாமினுடைய ஆன்மா இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருப்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆன்மாவுக்கும் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே போன்று செனட்டர் லின்சே கிரஹாமினுடைய இழப்பானது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்பு என நெட்டன்யாகுவும் வலதுசாரி அமைச்சர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து இன்றைய தினம் கத்தாரினுடைய முன்னாள் அமீர் மற்றும் தற்போதைய அமீரினுடைய தந்தையுமான ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி அவர்கள் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார். இவருடைய மரணத்தை இன்றைய தினம் கத்தாரி அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதாவது கத்தாரை சர்வதேச மட்டத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தியிருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராகவே இவர் செயற்பட்டுள்ளார். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான அடிமையாக கத்தார் மாறுவதற்கு இவர் தான் முக்கிய காரணம். 1995ஆம் ஆண்டு
தொடக்கம் 2013ஆம் ஆண்டு வரை இவர் தான் கத்தாரை ஆட்சி செய்தார். மேலும் இவருடைய ஆட்சி காலத்திலேயே கத்தாருக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகள் பலமடைந்திருந்தன. தற்போது கத்தாரிலே 120க்கும் அதிகமான அமெரிக்க நிறுவனங்கள் இயங்குகின்றன. கத்தாரினுடைய மிகப்பெரிய முதலீடுகள் அமெரிக்காவிலே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவை அனைத்திற்கும் மிக முக்கியமான நபராக இவரே செயற்பட்டுள்ளார். மேலும் உயிரிழந்திருக்கக்கூடிய ஷேக் ஹமத் பின் கலீஃபாவினுடைய காலகட்டத்திலேயே அமெரிக்காவின் மிக முக்கியமான நிறுவனங்களில் கத்தார் முதலீடு செய்திருந்தது. ஏன் அமெரிக்காவினுடைய ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள், வான் பாதுகாப்பு அமைப்பு உற்பத்தி நிறுவனங்கள் என்பனவற்றிலும் கத்தாரிய அடிமைகள் முதலீடு செய்துள்ளார்கள். அமெரிக்காவின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக பல பில்லியன் டாலர், ட்ரில்லியன் டாலர்களை வழங்கியிருக்கக்கூடிய அடிமைகளில் இவரும் மிக முக்கியமான தலைமை அடிமையாகவே செயற்பட்டுள்ளார். அதே நேரம் இவர் 2008-2009ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு உதவிகளையும் மேற்கொண்டுள்ளார். காசாவுக்கு விஜயம் செய்து பலஸ்தீனிய மக்களுக்கான உதவிகளையும் மேற்கொண்டுள்ளார். அதாவது பலஸ்தீனிய மக்களுக்காக மில்லியன் டாலர்களில் உதவிகளை வழங்கியுள்ளார். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் காசாவிலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு பல பில்லியன் டாலர் முதலீடுகளை, ட்ரில்லியன் டாலர் முதலீடுகளை வழங்கிவிட்டு அமெரிக்காவின் மூலமாக ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் மூலமாக காசாவின் களத்திலே படுகொலை செய்யப்படக்கூடிய இனப்படுகொலைகளுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு மில்லியன் டாலர்களையும் வழங்கியுள்ளார். பல போதைப் பொருள் வியாபாரிகள் ஒரு நாட்டிற்குள்ளே போதைப் பொருள் விநியோகம் செய்து ஒரு சமூகத்தையே அழித்து விடுவார்கள். அந்த நாட்டினுடைய இளைஞர் சமுதாயத்தையே இந்த போதைப் பொருள் வியாபாரிகள் அழித்து விடுவார்கள். அதே நேரம் குறித்த போதைப் பொருள் வியாபாரிகள் சமூக சேவைகளையும் செய்வார்கள். தாம் வாழக்கூடிய பிரதேசத்திலே உள்ள மக்களுக்கும் நாட்டிலே உள்ள மக்களுக்கும் பண உதவிகளை வழங்குவார்கள். மேலும் இந்த உதவிகளை அனைத்து தரப்பினரும் கொண்டாடுவார்கள். ஆனால் அந்த போதைப் பொருள் வியாபாரியினால் அந்த நாட்டினுடைய இளைஞர் சமுதாயமே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கும். சமூகத்தை ஏமாற்றுவதற்காக சமூகத்திற்கு உதவி செய்வார்கள். இதே போன்று தான் இந்த அரபு அடிமை தலைவர்களும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு மில்லியன் டாலர்களில் உதவிகளை செய்வார்கள். சர்வதேச முஸ்லிம் சமூகத்தையும் சர்வதேசத்தையும் ஏமாற்றுவதற்காக இந்த உதவிகளை வழங்குவார்கள். ஆனால் அவர்கள் அமெரிக்காவிலே முதலீடு செய்து அமெரிக்காவிலே பில்லியன் டாலர், ட்ரில்லியன் டாலர்கள் முதலீடு செய்து அமெரிக்க ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி மறைமுகமாக பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளில் சம்பந்தப்பட்டிருப்பார்கள். ஆனால் இந்த அடிமை அரபுகளுடைய பக்தர்களும் அடிமை அரபு ஊடகங்களும் இவற்றை பற்றி பேசுவதில்லை. இந்த அடிமை அரபுகளுடைய பில்லியன் டாலர்களினால், ட்ரில்லியன் டாலர்களினால் பலஸ்தீனிய மக்கள் எவ்வாறு அழிக்கப்படுகின்றார்கள் என்பது பற்றி பேசுவதில்லை. அதே நேரம் பலஸ்தீனிய மக்களுக்காக இந்த அடிமை அரபு தலைவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய சில ஆயிரக்கணக்கான டாலர்களையும் மில்லியன் டாலர்களையும் பற்றியே பேசுவார்கள். இதனை ஒரு மிகப்பெரிய செய்தியாகவும் வெளியிடுவார்கள். ஆனால் இவ்வாறு சமூகத்தை ஏமாற்றக்கூடிய காலம் முடிவடைந்து விட்டது. இதற்கு பிறகும் சர்வதேச முஸ்லிம் சமூகத்தை ஏமாற்ற முடியாது. இந்த அரபு அடிமை தலைவர்கள் யார் என்பதனை ஒட்டுமொத்த உலகமும் புரிந்து கொண்டு விட்டது. எனவே இப்படியான நிலைமையிலேயே அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹமுக்கு அடுத்தபடியாக இன்றைய தினம் கத்தாரினுடைய முன்னாள் தலைவரும் உயிரிழந்துள்ளார். அடுத்து கடந்த வாரம் அரேபிய கடல் பிரதேசத்திலே அமெரிக்காவின் ஹெலிகாப்டர் ஒன்று இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதலுக்கு பின்னால் ஈரான் தான் இருக்கின்றது என்பதனை அமெரிக்கா ஒப்புக்கொள்ளவில்லை. மேலும் இந்த தாக்குதலினால் குறித்த ஹெலிகாப்டர் அரேபிய கடல் பிரதேசத்திலேயே வெடித்து சிதறியது. கடந்த வாரமே இவை தொடர்பாக நான் காணொலிகளில் குறிப்பிட்டிருந்தேன். அத்தோடு இந்த ஹெலிகாப்டரிலே பயணித்த 4 தளபதிகளை அமெரிக்க இராணுவத்தினர் மீட்டெடுத்துள்ளார்கள். இருப்பினும் ஒரே ஒரு தளபதியை மீட்டெடுக்க முடியவில்லை. மேலும் அவர் உயிரிழந்திருப்பதாக அமெரிக்க இராணுவம் தற்போது அறிவித்துள்ளது. 2 நாட்களுக்கு முன்பே அமெரிக்க இராணுவம் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது. இருப்பினும் இந்த தகவல்களை இன்றைய தினத்தில் பகிர்ந்து கொள்வது ஒரு விசேடமானதாகும். அதாவது இந்த ஹெலிகாப்டர் தாக்குதலிலே கொல்லப்பட்டிருக்கக்கூடிய வான்படை தளபதியான கேப்ரியல் எட்வர்ட்ஸ் என்பவர் ஈரானிலே மினா பிரதேசத்திலே பள்ளிக்கூடத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர் என்றும், ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர் என்றும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. 168க்கும் அதிகமான பாடசாலை மாணவர்களையும் மாணவிகளையும் படுகொலை செய்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த தளபதியே அரேபிய கடல் பிரதேசத்தில் கொல்லப்பட்டுள்ளார். அதே போன்று அமெரிக்க களத்திலே செனட்டர் லின்சே கிரஹமுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய, பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான, லெபனானுக்கு எதிரான, ஈரானுக்கு எதிரான, எதிர்க்கட்சிகளுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்த அனைவரையும் படுகொலை செய்ய வேண்டும் என்று அறிவித்திருந்த அமெரிக்க செனட்டர் மிச் மெக்கனரும் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த 4 வாரமாக அவர் நோய்வாய்ப்பட்டிருப்பதாகவும் கடந்த 2 தினங்களுக்குள்ளே அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தற்போது அவர் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது செனட்டர் மிச் மெக்கனோலினுடைய ஆன்மாவும் தற்போது இந்த உலகத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது.
அத்தோடு ஈரானிலே களமிறங்கியிருக்கக்கூடிய கத்தாரி அடிமை மத்தியஸ்தர்கள் தொடர்பாக ஈரானின் தெஹ்ரான் டைம்ஸ் ஊடகமானது இவ்வாறு தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு கத்தார் மத்தியஸ்தர்கள் குழுவானது வருகை தந்திருப்பது மிகப்பெரிய சூழ்ச்சி திட்டமாகும். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு மத்தியஸ்தராக கத்தார் தன்னை காட்டிக் கொள்கின்றது. ஆனால் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றங்கள் அனைத்திற்கும் அடுத்த கட்ட போருக்கும் கத்தார் தான் மிக முக்கியமான காரணியாக மாறியுள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானிய வழித்தடத்தை பயன்படுத்தாமல் கத்தார் எண்ணெய் கப்பல்களும் எரிவாயு கப்பல்களும் தான் போருக்கு முன்பிருந்த வழித்தடத்தை பயன்படுத்தின. அமெரிக்க ராணுவத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாக கத்தாரி அரசாங்கம் தங்களுடைய எரிவாயு கப்பல்களையும் எண்ணெய் கப்பல்களையும் ஓமானுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வழித்தடத்தை பயன்படுத்தி நகர்த்தினார்கள். இதைத் தொடர்ந்து ஈரானிய கடற்படையினரும் குறித்த வழித்தடத்தை பயன்படுத்தக்கூடிய கத்தாரி எண்ணெய் மற்றும் எரிவாயு கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். மத்தியஸ்தராக செயற்படக்கூடிய கத்தாரி அரசாங்கமே இவ்வாறு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறி ஈரானிய வழித்தடத்தை பயன்படுத்தாமல் ஓமானுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வழித்தடத்தை பயன்படுத்தி கப்பல்களை நகர்த்தி இருப்பது மிகவும் கேவலமான செயலாகும். ஈரான் மீதான தாக்குதலை தூண்டுவதற்காகவே கத்தார் அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து இவ்வாறான வேலை திட்டங்களை மேற்கொண்டுள்ளது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை ஈரானினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து முழுமையாக நீக்கிவிட வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து இவர்களை செயற்படுகின்றார்கள் என தெஹ்ரான் டைம்ஸ் ஊடகத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஓமானுக்கு விஜயம் செய்திருந்தார். நேற்றைய காணொலியில் இதற்கான காரணங்களை தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இந்த விஜயத்தின் போது ஓமான் புதிய முன்மொழிவு ஒன்றை முன்வைத்துள்ளது. அதாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக நடைபெறக்கூடிய கப்பல் போக்குவரத்தை 2 வழித்தடங்களின் வழியாக மேற்கொள்வதற்கான திட்டத்தினை முன்வைத்துள்ளார்கள். அமெரிக்காவினுடைய உச்சழுத்தங்களுக்கு அமைவாக ஏனைய அரபு அடிமைகளுடைய உச்சழுத்தங்களுக்கு அமைவாக குறிப்பாக கத்தாரி அடிமைகளுடைய உச்சழுத்தங்களுக்கு அமைவாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே 2 வழித்தடங்கள் அமைக்கப்பட வேண்டும் என ஓமானிய தலைமைகள் முன்மொழிவு ஒன்றை முன்வைத்துள்ளார்கள். அதாவது ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு ஈரானிய வழித்தடம் பயன்படுத்தப்படும். அதே போன்று ஓமானிய கடல் எல்லை பிரதேசத்தினூடாக இன்னும் ஒரு வழித்தடம் அமைக்கப்படும். கப்பல் நிறுவனங்களும் எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் விரும்பிய வழித்தடத்தை பயன்படுத்தி செல்ல முடியும். இதற்கான சுதந்திரத்தினை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என குறித்த முன்மொழிவிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படியான நிலைமையில் ஈரானிய தலைமைகள் குறித்த முன்மொழிவை முழுமையாக நிராகரித்துள்ளார்கள். குறித்த முன்மொழிவை ஒருபொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என நேற்று மாலை ஈரானிய தலைமைகளும் அறிவித்திருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு அமெரிக்காவினுடைய காலக்கெடுவும் முடிவடைந்திருந்தது. அதாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக அனைத்து கப்பல்களும் எந்தவிதமான சிக்கலும் இல்லாமல் செல்ல முடியும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக திறக்கப்பட்டு விட்டது. எந்த ஒரு கப்பல் இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படாது என ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவிக்க வேண்டும் என அமெரிக்கா காலக்கெடு விதித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் நுழைந்த அமெரிக்காவின் 2 போர்க்கப்பல்களும் ஓமானுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வழித்தடத்தை பயன்படுத்தி கப்பல்களை நகர்த்துவதற்கு முயற்சி செய்தன. இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானிய கடற்படையினர் குறித்த கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். கத்தார் எண்ணெய் கப்பல் ஒன்றை இலக்கு வைத்தும் இந்தியாவுக்கு சொந்தமான எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல் ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து ஈரானிய IRGC ராணுவம் அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. சில மணி நேரங்களுக்கு முன்பு எங்களுடைய எச்சரிக்கைகளை புறக்கணித்துவிட்டு நாங்கள் உருவாக்கியிருக்கக்கூடிய வழித்தடத்தை பயன்படுத்தாமல் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடப்பதற்கு சில கப்பல்கள் முயற்சி செய்திருந்தன. அமெரிக்க கடற்படை மற்றும் விமானப்படையினுடைய உதவியோடு இந்த கப்பல்கள் நகர்வதற்கு முயற்சி செய்தன. இதனால் நாங்கள் குறித்த எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டோம். அது மட்டுமல்லாமல் தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்காவினுடைய தலையீடு அதிகரித்து விட்டது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைவாக நாங்கள் உருவாக்கியிருக்கக்கூடிய வழித்தடத்தையே பயன்படுத்த வேண்டும். ஆனால் பொதுவான வழித்தடத்தை பயன்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதனால் மறு அறிவித்தல் வரும் வரை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளது. அனைத்து கப்பல் நிறுவனங்களும் இந்த செய்தியை தெளிவாக கருத்தில் கொள்ள வேண்டும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நெருங்கக்கூடிய எந்த ஒரு கப்பலை இலக்கு வைத்தும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். ஒட்டுமொத்த ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமும் எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கப் போகின்றது. மேலும் அமெரிக்காவினுடைய செயற்பாடுகள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் வரை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நாங்கள் திறக்கப் போவதில்லை என ஈரானிய IRGC ராணுவம் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டது. அதாவது ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை தற்போது உத்தியோகபூர்வமாக இழுத்து மூடியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து ஈரானிய கடற்படையினர் வேகப்படுகள் மூலமாக அதிரடியாக களமிறங்கி ஓமானுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வழித்தடத்தில் அதிகளவான கன்னிவெடிகளை களமிறக்கினார்கள். அமெரிக்காவும் அடிமை அரபுகளும் ஓமானும் ஒன்றிணைந்து எந்த புதிய வழித்தடத்தை உருவாக்கினார்களோ அந்த புதிய வழித்தடத்திலே டசன் கணக்கான கன்னிவெடிகளை ஈரானிய கடற்படையினர் களமிறக்கினார்கள். மேலும் போருக்கு முன்பிருந்த ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழித்தடத்திலும் அதிகளவான கன்னிவெடிகளை தற்போது களமிறக்கியுள்ளார்கள். இதுவரைக்கும் களமிறக்காத பல கன்னிவெடிகளையும் ஈரானிய கடற்படையினர் குறித்த பிரதேசத்திலே களமிறக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
இதைத் தொடர்ந்து இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை 5 மணியளவில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறக்க வேண்டும் என்று அமெரிக்கா காலக்கெடு விதித்தது. ஆனால் ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை உத்தியோகபூர்வமாக மூடிவிட்டது. இதைத் தொடர்ந்து அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்களை ஆரம்பித்தது. ஈரானினுடைய மிக முக்கியமான தீவுகளான கஷம் மற்றும் சிரிக் தீவுகளை இலக்கு வைத்தும் ஈரானிய கடற்கரை பிரதேசங்களை இலக்கு வைத்தும் உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஈரானினுடைய சபாஹர் துறைமுகத்தை இலக்கு வைத்தும் ஜஸ்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய துறைமுகத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே போன்று சில வான் பாதுகாப்பு அமைப்புகள் இலக்கு வைத்தும் ராடர் கருவிகளை இலக்கு வைத்தும் இராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இவ்வாறு ஈரானுக்கு எதிராக உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஈரானிய கடற்படையினர் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் நிலை கொண்டிருக்கக்கூடிய கப்பல்களுக்கு எதிராகவே உச்ச ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இந்த ஏவுகணை தாக்குதலினால் குறித்த போர்க்கப்பல்கள் அவசரமாக பின்வாங்கியுள்ளன. அத்தோடு குறித்த போர்க்கப்பல்களை பயன்படுத்தி ஈரானுக்குள்ளே மேற்கொண்டிருக்கக்கூடிய அதிகளவான குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களை ஈரானிய வான் பாதுகாப்பு படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். தெஹ்ரானை இலக்கு வைத்தும் கடற்கரை நகரங்களை இலக்கு வைத்தும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பல ஏவுகணை தாக்குதல்களை ஈரானிய வான் பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். அதே போன்று அமெரிக்காவினுடைய ட்ரோன் ஒன்றையும் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். அத்தோடு அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் அதிரடியான பதிலடி தாக்குதல்களை ஆரம்பித்தது. ஆரம்ப கட்டமாக குவைத்தையும் பஹ்ரைனையும் இலக்கு வைத்து உச்சக்கட்ட ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. ஏனென்றால் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களின் போது குவைத் மற்றும் பஹ்ரைனிலே இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களில் இருந்து ஈரானுக்கு எதிராக ஹிமாஸ் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய காணொலிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் இதனால் குவைத் மற்றும் பஹ்ரைனிலே இருக்கக்கூடிய ஹிமாஸ் தளங்களை இலக்கு வைத்தும் குவைத் மற்றும் பஹ்ரைன் அடிமைகளுடைய தளங்கள் இலக்கு வைத்தும் உச்ச தாக்குதல்களை ஈரான் மேற்கொண்டிருந்தது. இதற்கமைவாக குவைத்திலும் பஹ்ரைனிலும் கிட்டத்தட்ட 8க்கும் அதிகமான வெடிப்புகள் பதிவாக இருந்தன. அதே போன்று ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிராகவும் ட்ரோன் களஞ்சிய சாலைகளுக்கு எதிராகவும் இராணுவ களஞ்சிய சாலைகளுக்கு எதிராகவும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஜோர்டானில் மாத்திரம் 4க்கும் அதிகமான வெடிப்புகள் பதிவாக இருந்தன. அமெரிக்க MQ-9 ட்ரோன்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கக்கூடிய ஹேங்கர்ஸ்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலில் மாத்திரம் குறைந்தது 4 அமெரிக்க MQ-9 ட்ரோன்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தை இலக்கு வைத்தும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கடந்த ஒரு வாரமாக ஈரான் மேற்கொண்ட பதிலடி தாக்குதல்களில் கத்தாரோ ஐக்கிய அரபு அமீரகமோ இலக்கு வைக்கப்படவில்லை. இருப்பினும் நேற்றைய தினம் ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் தாக்குதல் இலக்குகளை விரிவுபடுத்தியுள்ளார். ஏனைய அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் வீரியப்படுத்தப்பட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய தளங்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளார். இதன் ஆரம்ப கட்டமாகவே கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் அடுத்த கட்ட தாக்குதல்களில் சவுதி அரேபியாவுடைய தளங்களும் முழுமையாக இலக்கு வைக்கப்படும். இந்த தாக்குதல்களை தொடர்ந்து மீண்டும் ஈரான் குவைத் மற்றும் பஹ்ரைனை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டது. குவைத்திலும் பஹ்ரைனிலும் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் மிக முக்கியமான வெற்றிகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே போன்று பஹ்ரைனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ராடர் கருவி ஒன்றையும் தொலைத்தொடர்பு வலையமைப்பு சாதனம் ஒன்றையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே இவை அனைத்தும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையிலேயே ஈரானிய கடற்படையினர் அதிரடியாக யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஓமானிலே இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். அதாவது குறித்த வரைபடத்திலே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் ஓமானுக்கு சொந்தமான பிரதேசமாகும். இந்த பகுதியிலேயே ஓமானினுடைய டுகும் துறைமுகம் காணப்படுகின்றது. மேலும் குறித்த துறைமுகத்திற்கு அருகாமையில் மிகப்பெரிய அமெரிக்க கட்டளை தளம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கும் அமெரிக்க இராணுவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கப்பல்களுக்கும் எண்ணெய் விநியோகத்தை எரிபொருள் விநியோகத்தை வழங்கக்கூடிய தளமாகவே இந்த தளம் காணப்படுகின்றது. ஓமானுக்கு அருகாமையில் புதிய வழித்தடம் அமைக்கப்படுவதற்கும் குறித்த தளத்தையே அமெரிக்கா பயன்படுத்தியுள்ளது. இப்படியான நிலைமையிலேயே குறித்த தளத்தை இலக்கு வைத்து ஈரானிய IRGC இராணுவத்தினர் அதிரடியான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். 40 நாள் போரின் போதும் குறித்த தளத்தை இலக்கு வைத்து எந்தவிதமான தாக்குதல்களும் மேற்கொள்ளப்படவில்லை. ஆனால் தற்போது குறித்த தளத்தையும் எரிபொருள் தாங்கிகளையும் இலக்கு வைத்து ஈரான் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு அனைத்தையும் தரைமட்டமாக்கியுள்ளது. இதனால் குறித்த பகுதியினூடான அமெரிக்காவின் எரிபொருள் விநியோகம் தற்போது முழுமையாக பூஜ்ஜியமாக்கப்பட்டுள்ளது.
அத்தோடு ஈரானினுடைய இந்த உச்ச பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்க போர்க்கப்பல்கள் முழுமையாக பின்வாங்கியுள்ளன. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமை நிலை கொண்டிருந்த அனைத்து எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் முழுமையாக பின்வாங்கியுள்ளன. இப்படியான நிலைமையில் அமெரிக்க மத்திய கட்டளை தளம் இன்று மாலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக திறக்கப்பட்டுள்ளது. நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கான பாதுகாப்பை வழங்கப் போகின்றோம். ஈரான் எவ்வளவு பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டாலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்தாலும் நாங்கள் அதற்கு வழிவகுக்கப் போவதில்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக பாதுகாப்பாக நாங்கள் அனைத்து கப்பல்களையும் நகர்த்துகின்றோம். இதற்காக நாங்கள் முழுமையாக களமிறங்கப் போகின்றோம் என அமெரிக்க மத்திய கட்டளை தளம் தற்போது அறிவித்துள்ளது. அதாவது ஈரானுக்கு எதிராக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்கா சவால் செய்துள்ளது. ஆனால் அமெரிக்காவின் வாக்குறுதிகளை நம்பி எண்ணெய் கப்பல்களோ சரக்கு கப்பல்களோ பயணிக்காது. இருப்பினும் அமெரிக்காவின் உச்சழுத்தங்களுக்கு அமைவாக கத்தார் ஏனைய அடிமைகளுடைய சரக்கு கப்பல்களும் எண்ணெய் கப்பல்களும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடப்பதற்கு முயற்சி செய்யலாம். இந்த சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக ஈரான் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளும். இதனால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான தொடர்ச்சியான மோதல்கள் விரிவாக போகின்றன. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தாக்குதல்கள் வீரியமடைய போகின்றன. அத்தோடு இப்படியான நிலைமையில் ஈரான் உச்ச போரை ஆரம்பித்து விட வேண்டும். அமெரிக்காவினுடைய இந்த பாய்லிங் ஃப்ராக் தாக்குதல் திட்டங்களை முறியடிப்பதற்கு ஈரான் அடுத்த கட்ட போரை உத்தியோகபூர்வமாக அறிவித்து விட வேண்டும். அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு மாத்திரம் பதிலடிகளை வழங்காமல் அடிமை அரபுகளுக்கு சிறந்த பாடத்தினை கற்பிக்கும் நோக்கத்தோடு அனைத்து தளங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கான வீரியமான தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும். பெரும்பாலும் இந்த தாக்குதல்களை ஈரான் இன்றிரவு ஆரம்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.